மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தி, கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். சிஷ்ய ஸ்வீகார மகோற்சவம் அச்சய திதி 30 ஏப்ரல் 2025 ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ யங்கர விஜயேந்திர சரஸ்வதி பயங்கர ஸ்ரீ ஸ்ரீங்கராச்சாரிய சுவாமிகள் பொற்பாதங்களில் வந்தனங்களை சமர்ப்பிக்கிறோம். என்னடா இது என்ன வினோதமான மொழியாக இருக்குது அப்படின்னா, புது சங்கராச்சாரியார் பதவியேற்றிருக்காரு இன்றைக்கு. அதுதான் சிஷ்ய ஸ்வீகார மகோற்சவம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயில இருந்து பாராட்டி அதுக்கான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. தேவ பாஷையிலேயே ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் படிச்சாலும் நமக்கு தமிழ் மறந்துடும் போல இருக்கு. அதான் அவங்களோட நோக்கமா கூட இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா தமிழ் என்பது நீச பாஷை அப்படின்னு சொன்னவர் தான் சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார்னு இப்ப இருக்கக்கூடிய இந்த பாலப்பிரிவா அல்லது இதுல பாலியல் வழக்கில் உள்ள போன ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க தாங்க மோசம், அந்த பிரிவா இருக்காளே அவர் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா கூட பேசினாரு. பல போலி சாமியார் இருக்காங்க, பெரியவா மாதிரி உண்மையான சாமியார்கள். அந்த பெரியவா தான் தமிழை நீச பாஷை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீக்குறளை சென்றோதம் அப்படின்னு சொல்லி ஆண்டாளுடைய பாடல்கள் ஒரு வரி வரும். அந்த வரியை திருக்குறளை சென்றோதம், திருக்குறளை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னவர் அவர். அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் பாலியவாகத்தெல்லாம் தடுத்துட்டாங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய மகா பாபம் தெரியுமா, அதெல்லாம் தடுத்திருக்கவே கூடாது, உடன்கட்டை எழுதலாம் சட்டப்படி தடுத்துட்டாங்கிறதுக்காகலாம் ரொம்ப வருத்தப்பட்டு தெய்வத்தின் குரலை எழுதிய மகா புண்ணியவா அவர். அந்த இதுல தான் இப்படியான ஒரு இது. இந்த டெய்லி நீங்க 2 தடவை படிச்சீங்கனாலே போதும், நீங்க மகா சக்தி அடைந்துருவீர்கள். அந்த போஸ்டரை நம்ம பார்த்தாலே எவ்வளவு தமிழை கொல்ல முடியுமோ அவ்வளவு கொன்னு புது புது வார்த்தைகள் அவங்களா கண்டுபிடிச்சு, சிஷ்யனா சி நம்ம போடுவோம், அது அவங்க அலெக்ஸில் லாஸ்ட்ல இருக்க இஸ்ஸை எடுத்து அதுல ஒரு கொம்பு போட்டு அப்படி புது மொழியை உருவாக்கி, அதாவது இது தமிழ் மீதான தாக்குதலா தான் நான் பாக்குறோம். நம்ம இதை அதெல்லாம் இன்னைக்கு அச்சய திருதி வரையும். நீங்க எத்தனை கிராம் தங்க வாங்குறீங்க? 1 கிராம் வாங்கல, இருந்த 2 கிராம் வீட்டுல இருந்து 2 கிராம் போய் அடகு வச்சுட்டோம். ஆனா எனக்கு காலையிலே டிவில எல்லாம் ஆடு வந்துருச்சு. அதுல பேட்டி கொடுக்குறாங்க சேனல்களை. இன்னைக்கு அச்சய திருதி நகை வாங்கினா சேருங்கிறது ஐதீகம், அதுக்காக நான் காலையிலே குளிச்சு கிளம்பி நான் கடைக்கு வந்துட்டோம். மயில இருக்க குட்டி போடுமா வாங்கி வச்சேன்னு அது குட்டி. இவ்வளவு நாள் ஒவ்வொரு வருஷமா அச்சய திருதி வருது. யாரு எப்பல இருந்து வாங்க ஆரம்பிச்சிங்க, வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு தங்கம் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத தகவலை யாராச்சும் சேர்ந்திருந்திருக்கு, அது நடந்திருக்குன்னா கமெண்ட்ல போட்டா கூட நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 அல்லது ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த அச்சய திருதிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னால யாருமே அந்த அச்சய திருதி அப்படிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் நகைக்கடை வியாபாரிகள்லாம் சேர்த்து கிளப்பி விட்டது தான் அந்த அச்சய திருதி. இந்த தங்கம் இந்த நாள்ல ஒரு கட்டத்தில் என்னன்னா தங்கச்சிக்கு பச்சை புடவை வாங்கி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அப்ப என்னன்னா ஸ்டாக் நிறைய பச்சை புடவை வந்திருக்கு, விற்காம இருக்கிறதுக்காக கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டதை போலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதுல என்னன்னா, இந்த அச்சய திருதி அன்னைக்கு புது சங்கராச்சாரியார் பதவியேற்றிருக்கிறார். ஆக்சுவலா இவங்களுடைய தத்துவம் அப்படின்னா, ஆதிசங்கருடைய தத்துவங்கிறது அத்வைதம் தான். அத்வைதங்கிறது உலகமே மாயை, அப்படிதான் உலகமே மாயை. இன்னொன்று இவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள். இவங்க உருவ வழிபாடு இவங்களுக்கு கிடையாது. ஆனால் போய் காஞ்சி காமாட்சி கோயில்னு தனியாக வச்சிருக்கிறாங்க, உருவ வழிபாடு நடத்துறாங்க. அது உலகமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இவர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரை உட்கார வச்சு கடவுள் மாதிரியே பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன அந்த மகா பெரியவா அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணாங்க. கனகம் அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை கொண்டு போய் அவருடைய தலையில கொட்டினாங்க. உலகமே மாயை என்கிற ஒரு துறவிக்கு எதுக்கு அப்படி தங்கத்தை கொண்டு போய் கொட்டினாங்க அப்படிங்கிறதுமே தெரில. இப்படி பல சேதாரங்கள் இருக்கிறது, பல செய்கூலிகள் இருக்கிறது. உள்ள செய்திக்குள்ள போவோம். அதுலேயுமே நிறைய சேதாரம் செய்கூலி இருக்கிறதுனால உள்ள ஷோக்குள்ள போவோம். இது முச்சதிசோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கான ஹாட் டாபிக் விஜய் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி கோவைக்கு வந்தேன், நிகழ்ச்சியெல்லாம் வெற்றிகரமாக நடந்தது, நான் ரொம்ப தூய தமிழ்ல பேசியிருக்கேன், அவர் ஃபுல்லா இறங்கி அடிச்சிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும் ப்ளீஸ். பர்சனலா பேசணும்னா ரூம் போட்டு பேச வேண்டியதான பாஸ், நீங்க எதுங்க ட்வீட்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் கட்சியெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்க. பட் ஆனால் திடீர்னு குரங்கு மாதிரி வேனில் குதிக்கிறது, அப்புறமேல ஹெல்மெட் போடாமல் பின்னாடியே துரத்திட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு மிகுந்த கவலையை அளித்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் கழிச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாளாக ஆகியிருக்காது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மாநாடுகள் என்னன்னா மாநாடுகள், அது எந்த கட்சியினுடைய மாநாடுகளாக இருந்தாலுமே மாநாட்டுடைய நிறைவு நாள் அப்போ தலைவர்கள் சொல்லுவாங்க, கலைஞராக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும். நானே கூட அந்த நேரடியாகவும் கேட்டிருக்கேன், காணொலியும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி திருமாவளவன் கூட பேசியிருக்காரு. நிகழ்ச்சி முடிந்து மாநாடு முடிந்து ஊருக்கு போகிறவர்கள் ரொம்ப பத்திரமாக ஊர் போய் சேர வேண்டும்னு சொல்லி ஒரு தலைமைத்துவத்துடைய ஒரு பொறுப்போட அந்த தலைவர்கள் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா நிறைய விபத்துக்கெல்லாம் நடக்கும் மாநாடுகள் முடிந்து போகிறப்ப. அப்படிலாம் நிறைய கூட்டம் வாகனங்களில் போகிறது, விபத்து ஏற்படுவது இயல்பு தானே. அதனால
ரொம்ப பார்த்து தொண்டர்கள் வந்து பத்திரமாக வீடு போய் சேருங்கள் அப்படிங்கலாம் சொன்னார். கலைஞர்லாம் வந்து அது உடன்பிறப்புகள் கடிதங்கள்லாம் கூட எழுதுவார். அடுத்த நாள் எழுதுவார் இப்போ பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். இது ஒரு இயல்பு, இதுதான் ஒரு தலைமை பொறுப்பு. அப்போ வந்து என்னன்னா, விஜய் வந்து அங்கே போறாரு, கோவையில் போய் இறங்குறாரு. கோவையில் போய் இறங்கிய உடனே இந்த அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிக்கிறது. விமான நிலையத்தில் வந்து அவர் போகிற நேரத்தில் இப்படியான வந்து அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா அவர் முதல் நாள் பேசியிருக்கலாம். அந்த பயிற்சி பற்றி ஆரம்பிக்கிறப்பே நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் தவிர்ப்பதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது 2வது நாள் முடியக்கூடிய நேரத்தில் கூட ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் 2 நாள் கழித்து சமூக வலைத்தளங்களில் அத்தனை வீடியோக்களும் வந்து ட்ராலானதற்கு பிறகு இதை பேசுகிறார் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அக்கறையோட இயல்பாக அவர் பேசுகிறாரா, அல்லது இப்படி வந்து கட்சியுடைய பெயர் வந்து சமூக வலைத்தளங்கள் டேமேஜ் ஆகிட்டு இருக்குங்கிறத மற்றவர்கள் அறிவுறுத்தி அதன் பேரில் இந்த அறிக்கை வந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இது சொல்றதுல தப்பு கிடையாது, கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதையே வந்து இவ்வளவு லேட்டா சொல்லக்கூடியவர் நாளைக்கு முதலமைச்சர் நாட்டோட பிரச்சனை வந்து எவ்வளவு லேட்டா சொல்லுவா? அப்படி இப்போ முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்குது, அல்லது காவிரி பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ ஒரு தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறது, ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, தீ விபத்தே ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கும்பகோணம் தீ விபத்து மாதிரி நடக்குதுன்னா 3 நாள் கழிச்சு வந்து இறந்த அனைவருக்கும் இரங்கல்கள், அவங்களுக்கு நிவாரண உதவி வழங்குவேன் அப்படின்னா அந்த எங்க உள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தன்னைக்கு வேணா 8 அன்னைக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்வது ஒரு தலைமைத்துவ ஒரு பொறுப்பா அழகா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு அப்பயே வந்து மாநாடு முடிஞ்சு போகும்போது அவரோட தொண்டர்கள் வந்து இறந்தாங்க, ஒரு 3 பேர் இறந்தாங்க. அதுக்கே வந்து அவர் வந்து இரங்கல் வந்து தெரிவிக்கவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே அவர் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். பல பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் தொண்டர் இறந்தது கூட இரங்கல் தெரிவிக்க மாட்டாரான்னு விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனாலும் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் கழிச்சு அந்த கடிதம், அது கடிதம் பார்த்தாலே அது மேலேருந்து கீழே வரைக்கும் படித்தாலே வந்து தங்கிலீஷ்லலாம் போட்டு தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இன்னுமே வந்து தலைவராகவும் சரி தொண்டர்களாகவும் சரி அவங்க வந்து ஒரு அரசியல் இயக்கமாகவே மாறல, இன்னுமே வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடய தான் இருக்காங்க அப்படின்ற கடிதமாக தான் அது இருக்கு. முழுக்க முழுக்க வந்து ரசிகர்களாக ட்ரீட் பண்றாரு, இவங்க வந்து ஒரு நடிகராக ட்ரீட் பண்ணி அந்த தளத்திலேயே இன்னும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரவே இல்லைன்ட்டு ஒவ்வொரு வரியிலையுமே அது வந்து நமக்கு தெரியுது அதை பார்த்தா. இன்றைக்கு மயிலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து பயங்கர குசிமுள்ள இருந்திருக்காரு போல இருக்கு. நேற்றுமே சட்டசபையில் அவர் பேசிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பயங்கர சர்ச்சைக்குள்ளானது. அதிமுக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. என்னன்னா வந்து தமிழ்நாடு தவழ்ந்து ஊர்ந்து கிடந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்து விட்டது அப்படின்னு பேசுவோமே, நீங்க எப்படி இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து கடுமையான கண்டனங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். முதலமைச்சர் கூட நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசவில்லை, நீங்களா அதை நினைச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்னு. ஆனா நமக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நாங்கள் சொல்றதை விடுங்க அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோமே. அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்டிபி மாநாட்டில் உண்மையிலே வந்து சொல்லியிருக்காரு, நான் உங்களைப் போல சாதாரணமாக அங்கே இருந்தவன் தான், ஆனால் படிப்படியாக தவழ்ந்து தவழ்ந்து நான் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி சுய விமர்சனமாக எடுத்துக்கிறதா அல்லது தனக்கு இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, நம்ம அறியாமலே வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வாய்தவறி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறத ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டாரு. பொதுவாக என்னன்னா, படிப்படியாக நான் முன்னுக்கு வந்தேன், படிப்படியாக நான் வளர்ந்து வந்தேன், இப்படிதான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். படிப்படியாக தவழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது. இவரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து இந்த உண்மையை சொன்ன அந்த தெய்வத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வடிவேல் படத்தை சொல்லுவார்ல, 2 தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை சொல்லுதுங்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் தவமாய் தவமிருந்து ஒரு பதவிக்கு வருவார்கள், ஆனால் தவமாய் தவழ்ந்து பதவிக்கு வந்தவர் அப்படிங்கிற பெருமை உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நேற்று சட்டப்பேரவை கடைசி நாள் எடப்பாடி அவைக்கே வரல. நேற்று அவர் வந்து வீட்டில் சேலத்துக்கு போயிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் வர மாட்டேங்கிறாரு, மோடி வர மாட்டேங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏங்க இவ்வளவு கேள்வி? வந்தாருன்னு அவரே அவமானப்படுத்தி அனுப்பிச்சுடுறீங்க. அவர் வரலைங்கிறது தான் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் பேரை இழுத்து ரோட்டில் விட்டாங்க அதிமுகவினர். சிஎம் பேசும்போதே வந்து ஊர்ந்து கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கெல்லாம் ஊர்ந்து இருந்துச்சு, நிர்வாகம் ஊர்ந்து இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொன்னாரு. உடனே இதுதான் போகும் அப்படின்னு தான் இவங்க வாலண்டியரா உள்ள போய் அந்த வார்த்தையை வந்து அவையில இருந்தே நீக்கணும் அப்படின்லாம் பஞ்சாயத்து ஏற்படுத்தி சிஎம் உடனே கோபமாகி அப்ப ஊர்ந்துங்கிறத எடுத்துட்டு தவழ்ந்துன்னு எழுதிக்கோங்க அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட சொன்னாரு. இப்ப இன்னைக்கு காலைல கல்யாணத்துல பேசும்போது அந்த வீடியோ நான் நேற்று பார்க்காம விட்டுட்டேன், பார்த்துருந்தா சட்டசபையிலேயே சொல்லியிருந்திருப்பேன், நைட்டு தான் போய் பார்த்தேன் அப்படின்ட்டு அதை வந்து இன்னும் வச்சு செஞ்சிருக்காரு எடப்பாடியை. அந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்னு தான் எடப்பாடி கோவிச்சிருப்பாரு. எஸ்டிபி மாநாடு வேற, எஸ்டிபி இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணியுமே இல்லை அப்படிங்கிறப்பவே அவங்களும் வந்து போட்டு மறுபடியும் திருப்பி போடு அப்படிங்கிற மாதிரியாக போறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு துயரத்தை வந்து அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை.
ஓகே, சிபிஐ அப்படிங்கிற வந்து ஆக்சுவலாக ஜெயலலிதா காலகட்டத்தில் பொதுவாக எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை நினைச்சுன்னா உடனே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா ஒரு 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 பீரியடில் வந்து சட்டமன்றத்திலே சொன்னாங்க, சிபிஐ என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்து வந்த தேவதைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். ஒரு வகையில் அது ஜெயலலிதா வந்து சொன்ன பல விஷயங்கள்ல நமக்கு விமர்சனங்களாக இருந்தாலுமே கூட அது உண்மைதான். ஏன்னா வந்து ஏதோ வந்து உள்ளூர் போலீஸ் மட்டும்தான் பாரபட்சத்தோடு நடந்துக்குவாங்க, சிபிஐனா பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது, நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது உண்மை கிடையாது. சில விஷயங்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னா சிபிஐக்குமே ஒரு அரசியல் நோக்கம் உள்நோக்கம் இருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் மதுரையிலே ஒரு வழக்கு, மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அங்கே வந்து ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்கியது ஒரு மோசடி நடந்ததாக ஒரு வழக்கு. அந்த வழக்கு வந்து மோசடியான வழக்குன்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்போ வந்து அந்த மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ மீதே மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணத்துக்கு வந்து விட்டார்கள். பொதுவாக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சிபிஐ விசாரணை கேட்பார்கள். ஏனென்றால் சிபிஐ என்றால் நம்பகத்தன்மையுடைய ஒரு துறை அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் வர வர சிபிஐ அதிகாரிகளே பலருமே முறைகேடுகளில் ஈடுபடுவதாக வழக்குகளில் சிக்குகிறார்கள். இவர்களை நம்பி எப்படி நம்ம இதை பண்ண முடியும்? எனக்கு கந்தசாமி படம் தான் ஞாபகம் வந்தது. அதில் விக்ரம் அப்படி தான் சிபிஐ அதிகாரியாக தான் இருப்பா. அப்படி அதில் இடைப்பட்ட நேரத்தில் ஆடல் பாடல் கலைஞராக வந்து கொக்கரக்கோ டான்ஸ் எல்லாம் அப்படி வந்து சிபிஐ மீதே மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்காங்க. உண்மைதான். ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா மேலே வழக்கு போட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. நம்ம என்னன்னா வந்து இவங்கெல்லாம் தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான பல வழக்குகளை ரத்து செய்து விட்டு மறுபடி விசாரிங்க, புரோட்டா சூரி சொன்ன மாதிரி கோடெல்லாம் அழிங்க, மறுபடி புரோட்டா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க அதாவது இப்போ மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும் அல்லது திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து குற்றம் செய்யவே இல்லைன்னா நம்ம சொல்லலை. குற்றம் செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தோட இறுதி விசாரணைக்கு உட்பட்டது. ஆனால் ஏன் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீது மட்டுமே மீண்டும் மீண்டும் வழக்குகள் நடத்தப்படுகின்றன, மீண்டும் மீண்டும் அவர்கள் மீதான வழக்குகள் மட்டுமே தோண்டி எடுக்கப்படுகின்றன? செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் வந்து ரத்து செய்து விடும், அவர் அமைச்சர் பதவி வந்து விலகல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறது. சரி, அவர் விலகிட்டார். ஆனால் அமலாக்கத்துறையுடைய கோரிக்கை என்னன்னா, இவர் வந்து விலகினா பத்தாது, அடுத்த தடவை அவர் எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அமைச்சர் பதவி வைக்கக்கூடாது. இப்படி ஒரு அமலாக்கத்துறை வந்து கோரிக்கை இருக்குதுன்னா இது அமலாக்கத்துறையா அல்லது பிஜேபியினுடைய கலை கலாச்சார பிரிவா அப்படிங்கிற ஒரே ஒரு ஒன்று மட்டும் தான் அமலாக்கத்துறை நீதிமன்றம் சொல்ல. பல கோரிக்கைகள் அவங்க வச்சுட்டாங்க. அவர் வந்து அமைச்சர் பதவி வைக்கக்கூடாது அப்படின்னு, அவர் வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சா கூட அமைச்சர் பதவி வைக்கக்கூடாது. அவங்க சொல்லாத ஒரே ஒரு விஷயம், இவர் தயவு செஞ்சு பிஜேபியில் சேர சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் அமலாக்கத்துறை சொல்லலாம். மற்றபடி அவங்க வந்து பிஜேபியினுடைய பிரச்சார பீரங்கியாக அமலாக்கத்துறை இருக்கிறது. ஆக மொத்தம் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி அவரே திண்டுக்கல்ல வந்து ஒரு வழக்கில் லஞ்சம் வாங்கி மாற்றியதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப சிபிஐயாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இவர்களே அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிற பொழுது இதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகாமல் வேறு என்ன ஆகும்? செந்தில் பாலாஜி வழக்கில் ஈடி வந்து அவர் வந்து இனிமேல் அமைச்சராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் நீதிபதி என்ன கேட்டார்னாக்க, நீங்க வந்து வழக்கை சீக்கிரம் முடிக்காம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம ஒரு 15 வருஷம் வரைக்கும் இந்த வழக்கை இழுக்கிறீங்கன்னா அது வரைக்கும் அவர் அமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாதுன்னு சொல்லி ஹார்ஷாவே பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க் வந்து முறைகேடு வழக்குலையுமே வந்து இது 2013 நடந்திருக்கு. அந்த வங்கியில் இருக்க ஒரு 13 பேர் சேர்ந்து 2 கோடி ரூபா அளவுக்கு வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது வழக்கு. அதாவது ஆளே இல்லாம லோன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது பல வங்கிகளில் நடந்து வழக்குகளாக இருக்கு. அப்புறம் வந்து ஆளை காணோம், லோன் திருப்பி வரல அப்படின்னா அந்த ஏதோ ஒரு கேஸை வந்து அது கேஸாக கொண்டுட்டு போய் ஏதோ ஒன்று முடிக்கிறது அப்படின்ட்டு அப்படி 2 கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கீழ் நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமான்னு சொல்லி இந்த வழக்கு உறுதி செய்யப்பட்டு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டு வங்கியில் இருக்க 5 பேரை மட்டும் விடுதலை செஞ்சுட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வரும்போது அவர் வந்து தீர்ப்பில் வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாரு. ரிலீஸ் பண்ணிட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, இவங்க வந்து குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சிபிஐ வந்து முறையான எந்த ஆவணங்களையும் சொல்லலை, இந்த வழக்கையே அவங்க முறையாக நடத்தலை, முறையான வாதங்களை முன்வைக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் மீதான நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈடியை பற்றி பேசும்போதே வந்து 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஈடி பற்றி வந்துச்சு, சொல்ல மறந்துட்டோம். என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற மெயினை வச்சு தான் பாஜக வந்து ஆட்சிக்கே வந்துச்சு. அதில் முக்கியமான ஊழல் காமன்வெல்த் ஊழல். காமன்வெல்த் போட்டிகளை நடத்தும் போது காங்கிரஸ் வந்து பிரம்மாண்டமான ஊழல் நடத்திருச்சுன்னு பல சைபர்களை போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்காக வந்து இவரெல்லாம் அண்ணா சாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து போராட்டங்கள்லாம் உண்ணாவிரதம்லாம் நடத்தி விஜய் போய் ஊழலை ஒழிப்போம் அப்படிலாம் குரல் கொடுத்தாரு. இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, அது ஊழல் நடந்துச்சுன்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை, இனிமேல் வாதாடுறதுக்கு எங்கள்கிட்ட பாயிண்ட்டுகள் கிடையாது, அதனால இந்த வழக்கை வந்து முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஈடியே போய் கோர்ட்ல டாக்குமெண்ட் எல்லாம் சமர்ப்பிச்சு நீதிமன்றமும் அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க. காமன்வெல்த் ஊழல்ட்டு ஊதுனது எதுவுமே கிடையாது, அது வெறும் பிரச்சாரத்துக்காக பாஜகவால் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. காங்கிரஸ் வந்து ரொம்ப வேதனையில
முதல்ல அவங்க கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து மோடி வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்களை வந்து எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க இந்த கேஸை வச்சு, இப்போ எதுவுமே இல்லைன்னு வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மன்னிப்பு அவங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம்னாலும் இதில் கேட்க மாட்டாங்க. ஓகே, நீதிமன்றம் அப்படிங்கிறப்ப நீதிமன்றம் தொடர்பான 2 விசாரணைகள் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று என்னன்னா, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் அவர் வந்து ஆனூர் ஆரணவியினுடைய ஒரு தீவிரமான ஒரு விசுவாசி. பெரியார் பல்கலைக்கழகம் பேரு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பெரியார் பற்றி ஒரு புத்தகம் இருக்கிறதுக்காக அவர் சஸ்பெண்ட் செய்தவர் இந்த ஜெகநாதன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து தனியாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதுக்கான வேலைகளை செய்தார். அது வந்து மோசடி, முறைகேடு, பல்கலைக்கழக விதிகளை மீறிவிட்டார் அப்படிங்கிறது அவர் மீதான ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படின்லாம் சொல்லி அவர் ஓடிக்கிட்டு இருக்கு, வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா வந்து அவர் வழக்குகளினுடைய விசாரணைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டமுமே வந்து பதியப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து அந்த முறைகேடுகளை தட்டி கேட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஜாதியை சொல்லி இழிவாக பேசினார் அப்படிங்கிறதுமே அவர் மீதான ஒரு வழக்கு. அப்போ வந்து நீதிமன்றத்துக்கு போகிறப்ப நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா இவர் வந்து சிறையில் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுவாக பிசிஆர் வழக்குகளில் வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது, ஒரு நான் பெயிலபிள் கேஸ் தான். இருந்தாலும் ஒருவர் சிறையில் இருப்பதா வேண்டாம் என்பதை நீதிபதிகள் முடிவு பண்ணலாம். அதுவே எனக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது. ஒருத்தர் ஜாமீன் கொடுக்கறதுங்கிறது சிறையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இது ஜாமீன் கொடுக்க முடியாத ஒரு வழக்கு. ஆனால் வந்து அவர் ஜெயிலில் இருக்கலாமே வேணாமான்னு நீதிபதி முடிவு பண்ணலாங்கிறதுமே கொஞ்சம் சட்ட ரீதியாக நமக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர் வந்து சிறையில் அடையுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து விரைவில் அவர் சிறைக்கு போவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அந்த பெகாசஸ் வழக்கு, பெகாசஸை பொறுத்தவரை பெகாசஸ் என்கிற மென்பொருளை வாங்கி வைத்து அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் உளவு பார்த்ததாகத்தான் பல குற்றச்சாட்டுகள், பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் அதற்காக ஒரு குழுவையே வந்து உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு வருகிற பொழுது மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பயங்கரவாதிகளை வந்து வேவு பார்க்கறதுக்காக தான் இந்த மென்பொருளை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காது, பயங்கரவாதிகளை வேவு பார்க்கல என்னங்க தப்பு அப்படின்னு இருக்காங்க. பயங்கரவாதிகளை வேவு பார்க்கல எந்த தப்பும் கிடையாது. அவங்க வேவு பார்த்ததெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்களை அதையே பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதையும் உச்சநீதிமன்றம் இப்படியான வினோதமான கேள்வி கேட்குது. சரி, அப்படி பயங்கரவாதிகளை நீங்க வேவு பார்த்து என்ன தாக்குதல் இது வரைக்கும் தடுத்துருக்கீங்கன்னா ஒண்ணுமே அவங்க ராணுவ உடையில வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க. இந்த பெகாசஸ் வாங்கி என்ன பண்ணுவீங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல ஃபுல்லா அத்தனை பேரும் வழக்கு போட்டு ரயில் நடத்தி உள்ள அடைச்சதுதான் மிச்சமே தவிர எந்த பயங்கரவாதத்தை எங்க தடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதனால் வந்து என்னன்னா இந்த 2 நீதிமன்றத்தினுடைய சில கேள்விகள் நமக்குமே வினோதமாக. இந்த பராசக்தி படத்துல ஒரு வசனம் வரும், இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை சந்தித்திருக்கிறது சொல்லிட்டு நீதிமன்றங்களே சமயங்கள் விசித்திரமாக இருப்பதையுமே நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு நிலைமை. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான தமிழக அரசியல் வரலாற்றை திருப்பி போடக்கூடிய செய்தியுமே சொல்லிடுவோம். தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல, கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கூட்டணி வேணும் எல்லாருக்கும். அதனால வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்து போவோம். அதனால வந்து அப்படியான ஒரு விஷயத்தையுமே நம்ம பதிவு செய்துக்கோம். பரவாயில்ல, விஜயபிரபாகருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். ஒரே ஒரு விளையாட்டு செய்தியோடு நம்ம முடித்துக்கொள்ளும். விளையாட்டு செய்தினால் கூட உண்மையிலேயே அது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. என்னன்னா, குன்னூர்ல வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர், அவர் ஒரு தொழிலதிபரும் கூட, அவர் ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் என்ன பேசியிருக்காங்கன்னா வந்து இந்த நிறுவனத்துல போய் நீங்க முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனும் அம்பானியும் பேசியிருக்காங்க. உடனே லிங்கை தட்டி அதுல போய் காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாபமும் வரல. அதுக்கப்புறமே அந்த நிறுவனத்தை அவங்களை சம்மந்தப்பட்ட கஸ்டமர் கேட்டப்ப நீங்க தப்பா ரூபா நோட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்பயும் மனுஷன் சளைக்காம அமெரிக்க டாலரை மாற்றி உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் தெரியுது அது டுபாக்கோ நிறுவனம் ஏஐ மூலமாக நிர்மலா சீதாராமனையும் அம்பானியும் உருவாக்கி பண்ணியிருக்காங்கன்னு. நிர்மலா சீதாராமன் ஏஐ இல்லை, நிஜமாவே வந்து பண்ணாலே அது தட்டு பித்தலாட்டமாக தான் இருக்குது. அம்பானியும் இந்த நேரத்தில் வந்து அந்த ஏஐயை பார்த்து ஒருத்தர் ஏமாந்து பார்த்துக்கலாம். நிர்மலா சீதாராமனை நேரில் பார்த்தே ஏமாந்தவர்கள் பல பேர் நாட்டில் இருக்கிறப்ப ஏஐயை பார்த்து ஒருத்தர் ஏமாந்திருக்கு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கார் வேற அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு வேடிக்கையும் வேதனையும் நிறைந்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாம நிர்மலா சீதாராமன் முகத்தை யூஸ் பண்ணி ஏஐல ஏமாத்திருக்காங்க. பட் ஆனா நாட்டோட பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து தேர்தல் அப்போ வந்து நேரடியா அவங்களே வந்து பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சிருக்கவங்களெல்லாம் ஏமாத்தினாங்க. அவர் வந்து ஒரு பிரதமருக்கு எதுக்கு அந்த வேலைன்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து அவர் பிரச்சாரத்தப்ப சொன்னாரு செல்போன் விளம்பரத்துக்குலாம் செல்போன் விளம்பரம் வந்து அது 251 ரூபாய்க்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த பணமும் திருப்பி கொடுக்கப்படல. எல்லாருமே வந்து அதான் அந்த அன்னியன்ல வர மாதிரி தான் 5 பைசாவா 5 பைசா தரனா தப்பா 5 பைசாவானா அப்படி 251 ரூபான்னு சொல்லி பல லட்சம் பேர்ட்ட வந்து அந்த பணத்தை வாங்கி தான் அந்த கம்பெனி ஓடி போயிடுச்சு. இவர் வந்து அந்த எலெக்ஷன்
எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டை சொல்லி சொன்னார். இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், அந்த டேட்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பல லட்சமாக திருப்பி வரும் அப்படின்லாம் வந்து பிஆர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அதை நம்பி பல பேரும் வாங்கினாங்க. அவர் சொன்னதுக்கப்புறமேலாம் ஷேர் மார்க்கெட் கூட போச்சு. ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு எல்லாம் கீழே போய் பல லட்சம் கோடி வந்து எல்லாத்துக்கும் லாஸ் ஏற்படுத்துச்சு. அதனால் வந்து ஏஐ நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, ரியல் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஷோவுக்கு உங்களுடைய மகத்தான ஆதரவுக்கு தொடர்ச்சியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சின் ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. ஓகே, நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பு இறுதியாக நாளை தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம் என்பது மிக மிக முக்கியமான தினம். தொழிலாளர் தினத்தின் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு வரலாறு. உலகில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களுக்குமான உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நாளை நம்முடைய நிகழ்ச்சிக்கு விடுமுறையை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.